ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ரோகிணியும் விஜயும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு கடை பார்த்துருக்காங்க. அந்த கடைக்கு பேர் யாரோட பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க வீட்டில் நின்று. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி சொல்கிறாங்க விஜய் ஆண்டி பேரையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனோஜ் சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம் ரோஹிணி, தேவையில்லாத வேலை. அம்மா பேரை வச்சதுனால என்ன ஆச்சு? இங்கே பாரு, உன் பார்லரும் இப்படி ரொம்பவே இதாக போயிட்டுருக்கு. இந்த நம்ம அண்ணியார் வச்சாங்களே, இந்த மீனா வச்ச இந்த பூக்கடையை பற்றியா? அது பார்த்தீங்கன்னா இப்படி பாதியிலேயே இப்படி கடையவே தூக்கிட்டு போயிட்டாங்க. இது நம்மளுக்கு தேவையா? நம்ம இப்போ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கடையை பார்த்துருக்கோம். நம்ம அம்மா பேரெல்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இதுக்கு ரோஹிணியும் ஆமாங்க ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மனோஜ், நீ சொல்கிறது கரெக்டு தான், அப்போ வேறு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மனோஜ் என்ட்ரி ஆகுறாரு. டேய் மனோஜ், என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதுக்கு இந்த மனோஜ் சொல்கிறாங்க, இப்போ தான் யோசிச்சுட்ருக்கோம் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, நீ அம்மா பேரை தான் வைக்கிற, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, நான் அம்மா பேரெல்லாம் அம்மா பேரை தான் வைக்கணும், நான் கண்டிப்பாக அம்மா பேரை தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் சொல்கிறாங்க. ஏய், நீ பேசுனது எல்லாத்தையும் நான் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நாங்கள் என்ன பேசணும் ரோகிணி, நம்ம என்ன பேசணும், நம்ம அப்படிலாம் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் 2 பேருக்கு எப்படிப்பட்ட தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியும், இங்கே பாரு, நீ இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணதை முத்து போட்டு காமிக்கிறாரு. அதை கேட்டு 2 பேரும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி சொல்கிறாரு, என்ன இந்த ரெக்கார்டை காமிச்சு எங்களை பயமுறுத்துறியா? போய் வேணா நீ காட்டுங்க, நீங்கள் போய் காட்டுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்ன ஆண்டிகிட்ட போய் தானே இதை சொல்லுவீங்க, போய் சொல்லுங்கள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நாங்கள் பணம் போட்டு தொடங்கின கடை, நாங்கள் எந்த பேரையும் வைக்கிறோம், உங்களுக்கு என்ன செய்யுது முத்து? எதுக்கு எங்கள் இதில் நீங்கள் தலையிடுறீங்க? உங்களோட விஷயத்தில் நாங்கள் எதாவது தலையிடுறோமா? நீங்கள் உங்கள் பூக்கடைக்கு உங்கள் அத்தை பேரை வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, அதுக்கு எதுக்கு எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? எங்களுக்கே தோணுச்சுன்னா தான் நாங்கள் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க ரோகிணி சொல்லும்போது கரெக்டாக அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னம்மா என்ன பேசுகிற நீ? நம்ம எல்லாத்துக்குமே விஜயாவோட பேரை வச்சு தானே இங்கே எல்லாமே பண்ணுறோம், நீ என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, மாமா இது எங்களோட இஷ்டம், நாங்கள் கடைக்கு என்ன பேரும் வச்சுக்கிருவோம், அது எங்களுக்கே விருப்பம் இருந்தால் தான் நாங்கள் வைக்க முடியும். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை முத்து இப்படி ஒட்டு கேட்டுப்புட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு காமிப்பேன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. அவர் உங்கள் செல்ல பிள்ளை இல்லையா? அவரை நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, இதையே மனோஜ் சொல்லியிருந்தா நீங்கள் சொல்லி காமிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, என்னம்மா நீ இப்படி சொல்கிற? நான் அப்படியா, நான் பிரித்து பார்த்துட்ருக்கேன், மனோஜ் வேறு முத்து வேறு, அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சும்மா இருங்க மாமா, நான் வந்த நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேன், இவர் என்ன சொன்னாலும் இவரை தலையில் தூக்கி வச்சு ஆடுறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அண்ணாமலையை பார்த்து. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, என்னடா? அண்ணாமலை சொல்கிறாரு, என்னடா இப்படி ரோகிணி பேசிகிட்டு இருக்கு, நீ பேசாமல் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாப்பா, அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்களும் அதே மாதிரி தானே நடந்துக்கிறீங்க, அவன் என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் அவனை எதுவுமே நீங்கள் கேட்குறதில்ல, நான் சின்னதாக ஏதாவது ஒன்று இப்போ சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் வர்றீங்க பேச அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அதோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜயா உள்ளேருந்து வர்றாங்க. என்ன கூகுன்னு என்ன சத்தம் கேட்டுட்ருக்கு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன மீனா, காலையிலேயே என்ன 7:30 கூட்டிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனாவை பார்த்து. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அத்தை, நான் என்ன இந்த வீட்டில் நடந்தாலும் என்னையே தான் நீங்கள் கேட்பீங்களா என்ன? நான் ஒன்றுமே பண்ணலை, இங்கே வேறு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அது தெரிஞ்சு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, ஆகுன்னா என்ன பிரச்சனைனாலும் நீ மீனாவை தான் சொல்லுவியா விஜயா? இங்கே வேறு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? ஏன் ரோகிணி, என்னம்மா ஆச்சு? நீங்கள் கடை பார்க்க போனீங்களே, என்னாச்சு? கடை கிடச்சிருச்சுல? நான் எவ்வளோ நேரம் நான் அந்த சாமிக்கிட்ட உட்காந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமாம்மா? அதெல்லாம் நல்லா தான் நடந்திருக்கும், கடை கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, நீ வேண்டி என்ன பிரயோஜனம் விஜயா? உன் பேரை கடைக்கு கண்டிப்பாக வைக்க மாட்டாங்களாம் விஜயா, உன் பேர் வச்சா ரொம்பவே அட்டாம் பீடையாம், அதனால கடைக்கு உன் பேரை வைக்கிறாப்புல இல்லை 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னங்க சொல்கிறீங்க? யார் சொன்னா இப்படி? இந்த மீனா சொன்னாலா? ஏ மீனா,
உன் கடைக்கு மட்டும் பூக்கடைக்கு மட்டும் அந்த பேரை வைக்கலாம், இவ்வளோ பெரிய கடைக்கு என் பேரை வைக்கக்கூடாதா? எவ்வளோ தைரியம் உனக்கு? ஒரு பூக்கடைக்கு என் பேரை வச்சு நீ எவ்வளோ கேவலப்படுத்தின. மனோஜ் கடைக்கு என் பேரை வச்சா உனக்கு என்ன செய்யுது? நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் எப்போத்த அப்படி சொன்னேன்? உங்கள் பேரை வைக்கிறதுல எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? மாமா என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கவனமாக கேளுங்க. ரோஹிணி தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா ரோஹிணி என்ன சொல்கிற? ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாத்த இல்லை இவர் தான் இப்படி பார்லர் வந்து ஒழுங்காகவே ரன் ஆகலை, அதனால இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போ என் பேரை வச்சா வந்து விளங்காமல் போயிருமா உன் கடை? உனக்கு எவ்வளவு கொழுப்பு? உனக்கு நான் எல்லாமே பண்ணி என் பத்திரத்தை வச்சு உனக்கு காசு வாங்கி கொடுத்து எல்லாமே நான் உனக்கு பண்ணுனா நீ வந்து உன் புருஷனை சேர்த்துக்கிட்டு இப்படி சொல்வீங்களா? மனோஜ் அவளை விடு, அவள் வந்து இப்போ வந்தவ. உனக்கு வந்து இந்த அம்மா மேலே ஒரு பாசம் இல்லாமல் போயிடுச்சுலடா. உன் பொண்டாட்டி சொல்கிறது நீ கேட்டுட்டு வேறு பேரை நீ வைக்க போகிற. உனக்கு கேட்ட நேரமெல்லாம் பணத்தை நான் எடுத்து கொடுத்தேன்ல. இப்போது மாமனார் வந்து 4 காசு அனுப்பிட்டோன்னு உனக்கு திமிரா போயிடுச்சு. என்னடா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து முத்து சொல்கிறாரு, அம்மா விடுமா, எப்படியும் இந்த கடையும் ஊற்றிக்க போகுது, இதில் வந்து இவங்க பேரை வைக்கலைன்னு நீங்கள் இது பண்ண போகிறீங்க. இப்போ என்னடா நீ வந்து வேறு பேரை வச்சுட்டா அந்த கடை ஓஹோன்னு வந்துடுமா? அப்படி சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரோஹிணி சொல்கிறாங்க, இப்போ தான் ஒரு கடைன்னு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், ஆரம்பத்துலேயே அந்த கடை ஊற்றிக்க போகுதுன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு ஒரு கெட்ட மனசு முத்து. எதுக்கு எங்கள் இதில் நீங்கள் தலையிடுறீங்க? இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பேரும் வைக்கல ஒன்றும் வைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த பேரை வச்சு அது டாப்பில் போனால் கூட இந்த பேர்னால தான் டாப்பில் போச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால தான் எங்கள் சொந்த முயற்சியிலே எல்லாமே நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், இதில் யாரும் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா ரோஹிணி உனக்கு இவ்வளவு வாய் நீளமாக போயிடுச்சு. இது மீனா கூட நான் சொல்கிற திட்டப்புல்லாக வாங்கிட்டு பேசாமல் கம்முன்னு இருப்பா. ஆனால் உனக்கு வந்து இவ்வளவு வாயாக போச்சேம்மா. எல்லாம் அந்த பணம் வந்த திமிரு தான் உனக்கு திமிராகி போயிடுச்சு. இந்த அத்தை வந்து எல்லா நேரத்துலையும் உதவி பண்ணியிருக்காங்கிறத நீ மறந்துட்டில்ல. உனக்கு பார்லர் வைக்கிறது கூட ஏன் பணம் தானே தேவைப்பட்டுச்சு. இப்போ உங்கள் அப்பா வந்து பணத்தை அனுப்பவும் உனக்கு ரொம்ப திமிரா போச்சு. நான் பார்த்துக்கிறேன்டி, நீ வேறு பேரை வைங்க, வச்சு நீ எந்த அளவுக்கு நீ முன்னேறன்னு நான் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா, ஏங்க வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு கூப்பிடுறாங்க. எங்கே கூப்பிடுற நீ அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லைங்க, நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன், நீங்கள் கூட வர்றதுனா வாங்க, எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும், எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே ஃபஸ்ட்டு வர பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை சொல்கிறாரு, நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட போய் இந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்கு நான் உனக்கு கூட வந்து நிற்கணுமா? போகிறதுனா நீ போயிட்டு வா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. அம்மா ரோஹிணி இப்படிலாம் வந்து இனிமேல் பேசிகிட்டு இருக்காதம்மா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, இது உங்கள் கடை உங்களோட உழைப்பு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இவ சொன்னதை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த சமாதான வார்த்தைனா இப்போ தேவையாங்க? நான் வந்து வெளியே கிளம்புறேன், யாரும் என்னமாவும் போங்க, நான் இனிமேல் எதுவுமே சொல்கிறாப்புல இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கிளம்பியோ ஃப்ரெண்டை பார்க்க வெளியே போயிடுறாங்க. இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போகுது. என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி விஜயா வந்து நல்லா ரோகிணியை நல்லா காட்டுன்னு காட்டி விட்றாங்க. இன்னொரு நாள் மாட்டும் போது ரோகிணிக்கு வந்து நல்லாவே ஒரு பதிலடி கிடைக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.